ஒன்றுமே இல்லை. இந்த பேயோட மாதிரி கிழிஞ்சு போன ஜீன்ஸ் எல்லாம் கட்டி வச்சு என்னமோ பண்ணி வச்சுக்குது. பேய் படம் பார்க்குறதுக்குள்ள இதுவெல்லாம் ரெடி பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த ஆட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. புரிஞ்சவங்க சொல்லுங்கள், புரியாதவங்க அமைதியாக இருக்க. வேறு லெவலில் வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டிருக்கான், ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் என்னது தொங்க விட்டிக்கிறாங்க, ஒன்றும் புரியலையே. இந்த இடம் ஓரளவு துபாய் கார்பன். இது வந்து ரமல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த ஏரியாவுக்கு பேர். சியோல், இந்த ஏரியா வந்து சியோல்னு போட்டிருக்கு. டைப்ரைட்டர், லவ் லெட்டர், டைப்ரைட்டிங் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. இதுதான் நேற்று ஒரு விஷயத்தில் நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன ஏதுங்கிறத பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருந்தான். அதனுடைய இது தான் இது. இதனுடைய இதை தனியாக நம்ம பேசுவோம், வேறு ஒரு டாப்பிக்கா. இது துபாய் ரமல்லான்னு போட்டிருக்கு, பேர் ஒன்றும் தெரியாது. என்ன பண்ண ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. இப்போ இந்த ஏரியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்ருக்கு. இந்த அம்பு குத்துறதா? சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாரிஸ், பார்சிலோனா, ஹாங்காங், டோக்கியோ. எவ்வளோ பெரிய சேரு டீ அப்பா. இதில் இதுக்கு மேலே எவ்வளோ கோர முடியாதுண்ணா, அவ்வளோ பெரிய சேரை கட்டி வச்சுக்கிறானுவா. ஸோ இந்த ஏரியாலாம் ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இது மிக்சடாக இருக்குது, எல்லாமே கலந்தாப்பில். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. மோராக ஃபோக்கஸ் பண்ண முடியலை, க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஏரியாவில். சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி உள்ள எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. தொங்கிட்டு நிற்கிது எல்லாம். எதில் என்ட்ராகணுன்னே எனக்கே தெரில. இது எப்போதுமே எவர் கோல்டு இந்த பிக்சர். இதுவும் அது போல தான், எவர் கோல்டு. Nice person standing in the tree. முட்டை தொல்லை எல்லாம் மனுஷனை போட்டு மூடி வச்சுக்குது. எதுக்கு ஒன்றும் புரியலையே. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு புரியும்.
ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க ஆர்ட்டு. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆர்ட்டுமே ஒவ்வொரு விதத்தை சொல்லுது. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இது மட்டும் தான் புரியும், இல்லாட்டி ஆர்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு புரியும். இந்த இதை பாருங்கள், ஒரு விதவிதமாக தொங்க விட்டு வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ பெரிய ஆர்ட் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரியே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதையுமே விட்டு வைக்கல. பாலைவனத்தை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். டாட்டாக வச்சுருக்காங்க. ஏதாச்சும் புரியுதா? ரொம்ப பெரிய ஏரியா தான் வச்சுருக்காங்க. ஆல்ஃபா தான் ஃபைன் ஜுவல்லரி. மாஷா அல்லாஹ். வாவ், ரொம்ப அற்புதம். பவளம். வாவ், பவளம், முத்து, வைதூரியம். மாஷா அல்லாஹ். ரொம்ப அற்புதமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஏரியாவில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆர்ட்டும் ஒவ்வொரு விதமான காசாக சார்கோல் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாவ், ரியாலிட்டியாகவே இருக்குது. புக்கு, கேலக்ஸி, ரோஜாப்பூ செடி வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. என்னன்னு தெரில, இப்போ தான் போய் பார்க்கணும். நேரம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 3-4 மணி நேரமாச்சும் தேவைப்படும். ஏன்னு சொன்னாக்கா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வாக்கிங் தான். அதனால் இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் எழுதின அரபி எழுத்துகள். என்ன எழுத்து பாருங்கள். இந்த இதெல்லாம் இரும்புலே செஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்படின்னு தெரில, நம்மளுக்கு நேரம் இல்லை. மாஷா அல்லாஹ். அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது இன்றைக்கி, ஆல்ரெடி நேரமாச்சு. சில்லு இதை எப்படி அடுக்கி வச்சுக்கிறானோ. கேசட்டை பாருங்கள், அந்த காலத்துடைய கேசட்டை அடுக்கி வச்சுக்கிறானோ. இது ஒரு இதடா, ஒன்றும் புரியலையே. மாஷா அல்லாஹ். இந்த இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் இதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு வர்றதுக்கு. இருந்தாலும் ஸ்பீடாக ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்து கல்லுகள், சிற்பங்கள், இது போல் விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து எல்லாம் சேலும் பண்ணுறாங்க. அதில் மெயினாக வந்தால் சேலும் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கம்பி, சிக்கி போன கம்பி வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டுங்கனாங்க. இந்த கல் ஏதாச்சும் சிற்பம் செதுக்கிக்கிறாங்கலாம். சில இதெல்லாம் சில காமெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சவனுக்கு அர்த்தம் புரியும். நம்மளுக்கு என்ன சரி, நம்ம பெப்பர் பேண்ட் வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், பெப்பர் பேண்ட் வந்துட்டு பெப்பர் பேண்ட் போக வேண்டியதான். ஹோலி லேண்ட்.
க்ளோசிங்கு? Sir, please, closing time. ஓ மாஷா அல்லாஹ், தியேட்டர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது பழைய காலத்து தியேட்டர்லாம் எப்படி போணுச்சுங்கிற மாதிரிலாம் போட்டு ஷூர் க்ளோசிங் டைமாக போச்சு. ஸோ அதிகமாக பார்க்க முடியலை. ஒரு 4-5 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 4-5 ஹவர்ஸ் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. கடைசி நேரத்தில் வந்து கடன்னு பார்க்கணுமா போச்சு. இதெல்லாம் சேர் எப்படி போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்னென்னமோ பண்ணுவோம், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், வா மாஷா அல்லாஹ், இதெல்லாம் என்னத்தில் பண்ணியிருக்காண்டே தெரியல. சூப்பிகணும் ஸோ அற்புதமான ஒரு எக்ஸிபிஷனு. அதிகமான ஆர்ட்டு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஆர்ட்டும் ஒரு விதமான ஆர்ட்டு. அதுபோல் சில பளிங்கி கற்களாலும் வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பிடிக்கலான்டா கூட சில மற்ற நாடுகளில் மற்ற இதுகளில் வந்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப விரும்பி செய்வாங்க. அதனால் கையை வலி வந்துருச்சு. உண்மையிலே ஒரு சிற்பக்கலைகள் ஒன்று ஒரு ரேட்டை கேட்டாக்கா மண்டையெல்லாம் வலி வந்துடும் உங்களுக்கு. கிறிஸ்டல் மறந்துடாமல் வந்தாக்க முதல்ல வரும்போது ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும் 9 விஷயங்கள்.